அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேண்டில் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிற ஒரு எஸ்எம்சி கான்செப்டை சேர்ந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆப்ஷன் பையிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் செல்லிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் யுவர் ரிஸ்க் அப்படைட் வந்து நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கேபிட்டல் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி போட்டிருப்போம். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். அதோட லிங்க்கை வந்து இங்கே மேலே நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டர் பிளாக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுவுமே வந்து ஒரு முக்கியமான ரோலை வந்து இதில் ப்ளே பண்ணுது. ஸோ ஃபேர் வேல்யூ கேப்னா என்னன்னா, கண்டினியூஸாக ஒரு 3 கேண்டில் இருக்குன்னு வைங்களேன். அது வந்து க்ரீன் கேண்டிலாகவும் இருக்கலாம், ரெட் கேண்டிலாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பியரி செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோக்கும் இந்த கேண்டிலோட ஹை, அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோக்கும் தேர்ட் கேண்டிலோட ஹைக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவோம். இப்போ ஆர்டர் பிளாக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து கிரீன் கேண்டிலாகவும் இருக்கலாம், ரெட் கேண்டிலாகவும் இருக்கலாம். இந்த 3 கேண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜோனை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் மணி இருக்குது பார்த்தீங்களா? என்னதான் இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபார்ம் ஆகிறப்போ அதிகப்படியான பணம் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்து உள்ளே வந்து மார்க்கெட்டை கீழே இறக்குனாலுமே அதை முடிவு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில்லையே அந்த ஸ்மார்ட் மணி முடிவு பண்ணிடும். ஓகே, நம்ம வந்து இறக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டில் பெரிய வாலட்டிலிட்டியை கிரியேட் பண்ணாமல் அந்த குட்டியோண்டு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஆல்ரெடி வந்து அந்த ட்ரேடை இனிஷியேட் பண்ணிடும் அந்த ஸ்மார்ட் மணி. அப்போது இந்த கேண்டிலுக்கு மேலே போயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த ஸ்மார்ட் மணி லாஸ் பண்ணோம். உங்களுக்கே தெரியும், ஸ்மார்ட் மணி அப்படிங்கிறது அதிகப்படியான காசு உள்ள வரதான் நம்ம ஸ்மார்ட் மணின்னு சொல்லுவோம். அந்த இடம், அதாவது அவங்க வந்து லாஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியான டைம்ஸில் தான் இருக்கும். அவங்களும் லாஸஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் 100 out of 90 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் தான் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அந்த ஸ்மார்ட் மணி உங்களுக்கு வந்து லாஸ் பண்ணாது. அப்படிங்கும்போது அவங்க ஆர்டர் இனிஷியேட் பண்ணுற இடம் இது, அக்ரெசிவாக பொசிஷன் எடுக்கிற இடம் இது ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இந்த 2 இடமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஃபேர் வேல்யூ கேப்பையும் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அதை விட அவங்க அதிகமாக டிஃபெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் தான். ஏன்னா அந்த ஆர்டர் பிளாக்கை தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு லாஸ் வந்துடும். ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டினா உங்களுக்கு பெருசாக லாஸ் எல்லாம் வராது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆர்டர் பிளாக்கு வந்து தான் வந்து ரிவர்ஸ் ஆவாங்க. அதனால தான் நம்ம இந்த சிங்கிள் கேண்டில் பிடிக்கிறோம். இந்த சிங்கிள் கேண்டில் பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியுமே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் இண்டிகேட்டரை எப்படி நம்ம வந்து ட்ரேடிங்குள்ள வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸ்ட்ராட்டஜி பார்க்கறதுக்கு முன்னாடி. ஏன்னா நீங்களாக வந்து அதை பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்னா ஃபேர் வேல்யூ கேப்பை நம்ம வந்து நோட் பண்ணிடலாம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸால்கோட ஃபேர் வேல்யூ கேப் எஃப்இஜின்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். ஃபேர் வேல்யூ கேப்பை லக்ஸால்கோ இண்டிகேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்னடா ஆர்டர் பிளாக்கை பற்றி சொல்லி கொடுத்துட்டு ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து ஆட் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு வந்து நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா ஆர்டர் பிளாக்குக்கும் ஏகப்பட்ட இண்டிகேட்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நான் சொல்கிற இந்த கான்செப்டை அக்யூரேட்டாக கரெக்டாக டிடெக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது. ஃபேர் வேல்யூ கேப் இப்போ இதுலேயே இருக்குது. நமக்கு என்னென்னா அப்படின்னா ஃபேர் வேல்யூ கேப்புக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் தான் ஆர்டர் பிளாக் கேண்டிலாக இருக்கும். ஆனால் இந்த லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற லாஜிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஜிக்கை டிரைவ் பண்ணி ஒவ்வொரு ஃபேர் வேல்யூ கேப் வரதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகாது. அதனால இந்த ஆர்டர் பிளாக் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஆன் பண்ணிடுறீங்க. அப்போது அந்த ஃபேர் வேல்யூ கேப், இப்போ உதாரணத்துக்கு இந்த இடம் ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்குங்களா, அப்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கேண்டில், அப்போது ஸ்மார்ட் மணி இந்த கேண்டில்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த குட்டி கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் கேண்டில். ஓகேங்களா? நம்ம இங்கே சும்மா எக்ஸாம்பிள்லேயே பாருங்களேன், கரெக்டாக வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கான் பாருங்க அவன். ஸோ அந்த ஆர்டர் பிளாக் கேண்டிலுக்கு திருப்பி அகைன் அந்த ஸ்மார்ட் மணி வரும்போது திருப்பி கீழே போயிடும். ஸோ இதான் வந்து கான்செப்ட். இந்த கேண்டில் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேர் வேல்யூ கேப்புக்கு அந்த 3 கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டிலை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய ஆர்டர் பிளாக் கேண்டில். அண்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணியே நீங்கள் அந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணிக்கலாம். இதுக்காக வேறு இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, அடுத்து நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப் வருது, அதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் நம்ம ஆர்டர் பிளாக் கேண்டில்னு சொல்லுவோமா, அப்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்குக்கு ப்ரைஸ் அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆகி போகணும். அப்படி போகும்போது
இந்த ஆர்டர் பிளாக்கு கிட்ட ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகணும். இதுக்கு வந்து கேண்டில்ஸுக்கோட சில பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ அது தெரியணும் அப்படின்னா நான் இதை பற்றி ஆல்ரெடி வந்து என்னோட வீடியோவில் வந்து பேசியிருக்கேன். என்னென்ன கேண்டில்ஸுக்குலாம் இம்பார்ட்டன்ட் கேண்டில்ஸிக்ஸ் என்ன, ரிவர்சல் கேண்டில்ஸிக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ல போய் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆன உடனே நம்ம இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே அந்த ரிஜெக்ஷன் கேண்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுத்துடுறோம். இந்த கேண்டிலுக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸை போட்டுருவோம். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டாக வந்து செட் பண்ணிப்போம். இந்த ஸ்விங் லோ இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து நம்ம டார்கெட்டாக செட் பண்ணிக்குவோம். ஸோ குட்டியூண்டு ஸ்டாப் லாஸு அண்ட் உங்களுக்கு வந்து எப்போவுமே டார்கெட் வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸில் ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எல்லாருமே ட்ரேட் எடுக்கிற ஒரு இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம் ஸ்மார்ட் மணி கான்செப்டில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய ஸ்டாப் லாஸ் தான் நம்மளுடைய என்ட்ரியாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் குட்டியோண்டு ஸ்டாப் லாஸ் பெரிய டார்கெட்டை வந்து எய்ம் பண்ண முடியும். அண்ட் ஆல்வேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் 1:2 1:3 ட்ரேட்ஸ் வந்து ஈஸியாக பிடிக்க முடியும். சில நேரங்களில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ட்ரேட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் ஆர்டர் பிளாக்குக்குமே நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை, இது வந்து தேர்ட் கேண்டிலோட லோ. இதுக்கு இடையில வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த கேண்டில், அந்த கேண்டிலோட கலர் க்ரீனாகவும் இருக்கலாம், ரெட்டாகவும் இருக்கலாம், அதை பற்றி பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த கேண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்டர் பிளாக் கேண்டில். அப்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் பண்ணி மேலே போனது திருப்பி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக கீழே வரும். ஓகேங்களா. அப்போது இந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்பாட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ரிவர்சல் ஆகும்போது, இந்த இடத்துக்கு வந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும்போது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துடணும். இந்த ஆர்டர் பிளாக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸு, இந்த ஸ்விங் ஹை தான் நம்மளுடைய டார்கெட்டு. அப்போது இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம சேம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 1:2 மினிமம் 1:1.5 ஆச்சு நம்ம வந்து கேப்சர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த ட்ரேடை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இதாங்க ஸ்ட்ராட்டஜி, ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சில சார்ட் எக்ஸாம்பிள்ஸை பார்த்துருவோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து இது வந்து நிஃப்டியோட சார்ட்டு. ஸோ இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த கேண்டிலோட லோக்கும் இந்த கேண்டிலோட ஹை கடையில் கேப் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ரெட் கேண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பிளாக் கேண்டில். ஸோ அடுத்த நாள் பாருங்கள், நல்லா மேலே ரிவர்ஸ் ஆகி ஒரு கேப் அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஃபால் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஸ்விங் லோ தான் நம்ம டார்கெட்டாக வச்சுருப்போம். கிட்டத்தட்ட அவன் கீழே போயிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கான். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே பாருங்கள், எப்போவுமே இந்த ஆர்டர் பிளாக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேண்டில் வரும்போது தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டைம் தேர்ட் டைம் வரும்போது மேபி அது ரிவர்சல் ஆகலாம், ஆனால் அதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஆனால் அதனால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்போ வந்து அந்த ப்ரைஸ் அந்த இடத்துக்கு வருதோ அதை மட்டும்தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும். அதை தாண்டி நீங்கள் செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் நீங்கள் அதை பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் முதல்ல எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த கேண்டிலோட ஹை அண்ட் இந்த கேண்டிலோட லோ. அப்போது இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் இருக்கிற கேண்டில். அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த விக்கு போட்ட கேண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பிளாக் கேண்டில். அப்போது அங்கே போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகணும். இங்கே கீழே வந்தாலும் இங்கே பாருங்கள், இந்த ஸ்விங் இந்த ஹைலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வரல. அண்ட் உங்களுக்கு பாருங்கள், இந்த இடம் வந்து கரெக்டாக இந்த இடத்துல தொட்டு இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கான். அப்போ இந்த இடம் நம்மளோட என்ட்ரி, இதுக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ். அண்ட் இந்த ஸ்விங் லோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட்டாக வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து டார்கெட் அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவன் கீழெல்லாம் போயிருக்கான். ஸோ இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து இன்ட்ராடேல நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பண்ணுங்கள். இது வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லையும் ஒர்க் அவுட் ஆகும். 1 ஹவரில் போட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும், 30 மினிட்ஸில் போட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும், ஆர் உங்களுக்கு வந்து 45 மினிட்ஸில் போட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். எல்லா டைம் ஃப்ரேம்லையும் ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து இது ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணேன். ஸோ நான் பேக் டெஸ்டிங்க்கு வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நீங்களுமே அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அக்யூரசி கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டர் பிளாக் கேண்டில். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த தேர்டு கேண்டிலோட ஹை அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த குட்டி கேண்டில் இங்கே பாருங்கள், இத்தினூண்டு கேண்டில். ஸோ அந்த கேண்டில் தான் நம்மளுடைய ஆர்டர் பிளாக் கேண்டில். எப்படி வந்து ப்ரைஸ் கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷனை போட்டு ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னை போட்டு எப்படி கீழே போயிருக்கு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை தான் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுப்போம். ஆனால் அந்த டார்கெட்டே அடித்து உடச்சிட்டு போகும்போது நம்ம மேபி ட்ரையல் பண்ண கூட ஆரம்பிச்சிக்கலாம். அது பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். அண்ட் நீங்கள் பாருங்கள், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேரிஷ் ஆர்டர் பிளாக்காக தான் இருந்திருக்கும். இப்போது புல்லிஷ் ஆர்டர் பிளாக்குக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேர் வேல்யூ கேப் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து தேர்டு கேண்டிலோட உங்களுக்கு வந்து லோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை. அப்போ இந்த இடத்துல வந்து ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிருக்குன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ரெட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பிளாக் கேண்டில். ஸோ ப்ரைஸ் நல்லா மேலே போகுது.
சடன் ஒரு ஃபால் வந்து அடரா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுங்கிறதுலாம் கிடையாதுங்க. அங்கே இந்த ஆர்டர் பிளாக் கிட்ட வந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆனவுடனே இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த ஆர்டர் பிளாக் கீழே நம்ம ஸ்டாப் லாஸ், இந்த ஸ்விங் ஹை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட். மேபி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:1.5 தான் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பெரிய டார்கெட் அப்படிங்கிறது இல்லை. என்னதான் இவன் இதுக்கப்புறம் மேலே போயிருந்தாலும் உடனடியாக நம்ம இவன் இந்த மாதிரிலாம் மேலே போகிறோம் நம்ம ஹோல்டு பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி வந்து இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா இன்ட்ராடேல வந்து லிமிட் பண்ணி ட்ரேட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ நம்ம டார்கெட் அடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரையல் பண்ணுறேன், நான் வச்சு பார்க்குறேன், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்குறலாம் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷனாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. ஆல்வேஸ் இதான் ஸ்டாப் லாஸ், இதான் டார்கெட்னு கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் ட்ரேட்கான எக்ஸாம்பிள். ஓகேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு நோட்டீஸ். இவ்வளோ நேரம் நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். நான் பேக் டெஸ்டிங் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் மார்க்கெட் கண்டிஷனுங்க, மார்க்கெட் புல்லிஷாக இருந்தாலும் சரி இல்லை பேரிஷாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நிறையா என்ட்ரிஸ் வந்து இதில் பேரிஷ் ஆர்டர் பிளாக் தாங்க கிடைக்குது. புல்லிஷ் ஆர்டர் பிளாக்ல பெருசாக வரமாட்டேங்குது. ஏன்னா புல்லிஷ் ஆர்டர் பிளாக் வந்துச்சுன்னா அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கிறானா, கீழே வரமாட்டேங்கிறான். ஆனால் பேரிஷ்னு வைங்களேன், இவன் தான் மார்க்கெட் கீழே போனாலும் கரெக்டாக மேலே வந்து கரெக்டாக அந்த ஆர்டர் பிளாக் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் மார்க்கெட் கண்டிஷன் உங்களுக்கு அதிகப்படியான என்ட்ரிஸ் வரது வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ் ஆர்டர் பிளாக்ல தான். அதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ஆர் அட்லீஸ்ட் 1:1.5 ரிஸ்க் ரிவார்டு வந்தால் தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். அப்படி இல்லைனா வந்து அந்த ட்ரேடே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட என்ட்ரிஸ் உங்களுக்கு குவிஞ்சு கிடைக்குது. ஏகப்பட்ட என்ட்ரிஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். மேபி நீங்கள் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பொசிஷனலாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட அக்கரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி 1 டைம் 2 வீக்ஸ்க்கு 1 டைம் மாறிடும். நீங்கள் வந்து ஹை டைம் ஃப்ரேம் போக இதே 15 மினிட்ஸ்னு வைங்களேன், அது வந்து கிட்டத்தட்ட இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மினிமம் 2 டேஸ்க்கு ஒரு ட்ரேட்னாச்சும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி இந்த ட்ரேட்ஸை நீங்கள் இன்ட்ராடேலேயே க்ளோஸ் பண்ணிடணும். உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆகலை அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஈஓடி அந்த 3:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணும். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா அடுத்த நாள் கேப் அப் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுவே நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஆர்டர் பிளாக் கிட்ட என்ட்ரி எடுத்திருக்கீங்க, அவன் வந்து ரொம்ப கீழே இருக்கான், ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் கீழே இருக்கான், உங்கள் டார்கெட் வந்து இன்னும் அடிக்கல, ஒரு 50 பாயிண்ட் போக வேண்டியிருக்குன்னா ஆல்வேஸ் நீங்கள் இன்னொரு நாள் ஹோல்ட் பண்ணலாம் ஆப்ஷன் செல்லர்னா. ஏன்னா அடுத்த நாள் வந்து அது கேப் அப் ஆகலை, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலுமே தீட்டாடிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லிங்கில் இதை பண்ணுறீங்க அப்படின்னா ஹெட்ஜோட பண்ணுங்கள். வெறும் நேக்கட் செல்லிங்லாம் பண்ணி சம்பவத்தை பண்ணி விட்டுறாதீங்க. ஆல்வேஸ் ஆப்ஷன் செல்லிங்னா ஒரு 3 பாயிண்ட் தள்ளி இல்லைனா ஒரு 5 பாயிண்ட் தள்ளினாச்சும் வந்து ஒரு ஹெட்ஜை வந்து போட்டுக்குங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா இன்ட்ராடேலேயே அதை முடிச்சிடணும். ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா அதுக்கு தாண்டி ஒரு நாள், அதுக்கு அடுத்த நாள் வந்து ஈஓடி வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். சப்போஸ் அதுக்கு அடுத்த நாள் ஈஓடியில் வந்து டார்கெட்டும் அடிக்கல, ஸ்டாப் லாஸ் அடிக்கலன்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் ப்ரைஸ் எங்கே இருக்குங்கிறத பற்றி கவலை இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆயிடணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆர் பையிங், நீங்கள் எது பண்ணாலுமே சரி ஒரு வாரத்துக்கு உங்களுடைய கேபிட்டலில் 4% தாண்டி நீங்கள் லாஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொசிஷன் சைசிங் அப்படிங்கிறத பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து நிறையா ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணி ஆர்டர் பிளாக்கே இல்லாமல் வந்து ட்ரேட் பண்ணி டிசிப்ளின் இல்லாமலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதை ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். ஒரு வாரத்துக்கு வந்து 4% மட்டுமே நீங்கள் ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம 1:2 ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதே மாதிரி உங்களுக்கு 8% ரிட்டர்ன் ஒரு வாரத்தில் வந்தாலுமே நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக வாரத்துக்கு 8% எடுக்க முடிஞ்சுன்னு வைங்களேன். இதோட ஆர்ஓஐலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200% 300% பர் இயர்னு போகும். உங்கள் பணம் வந்து டபுள் ஆகிறதுக்கு ட்ரிபிள் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. பட் எல்லா ட்ரேடுமே இதில் சக்ஸஸ் ஆகுமானா ஆகாது. இதில் வந்து நிறையா ஸ்டாப் லாஸஸும் வரும். மேபி நான் ஸ்டாப் லாஸோட எக்ஸாம்பிளும் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன், நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா அது கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணது, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டேன். இதுக்கும் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. அதனால் 8% ஒரு வாரத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமைதியாக அந்த வாரத்தை முடிச்சுட்டு அடுத்த வாரத்துக்கு ஜம்ப் ஆகி போயிருங்க. ஓவர் ட்ரேட் பண்ண ப்ராஃபிட்டை விட்டுறாதீங்க. ஸோ அவ்வளோதான் ட்ரேடர்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர்களை நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். 1-to-1 கிளாஸஸ்லாம் நான் இதெல்லாமே சொல்லி கொடுத்துருக்கிறேன். அண்டு இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.